எழுபதுங்க. நானும் அத்திக்கும் காலையிலேயே ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிட்டோம். அந்த பார்சல் எடுத்துட்டு வர வழியில 2 வடையை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சப்பாத்திக்கு வடையை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நேரா ஜொமேட்டோ கிளம்பியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து அம்மா மெஸ்ல தான் விழுந்துச்சு. அந்த ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் கொடுத்து போனா ஒரு 10 ரூபா டிப்ஸ் வேற கொடுத்தாங்க. சந்தோஷமா வாங்கிட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்து புதுசா தாழ்த்தல பேருந்துலாம் விட்டுருக்காங்க. அதை அப்படியே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு பகல் டைம்ல ஜொமேட்டோ ஒட்டி முடிச்சுட்டு நேரா ஆஃபீஸ் போயாச்சு. பயங்கரமான டீஹைட்ரேட், ஏன்னா வெயில் ஓவர். அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு ட்ரெஸ் அப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து வேலைக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாம்பார் பீன்ஸ் பொரியெல்லாம் இருந்துச்சு, அதை நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாசி பயிறு பிஸ்கட் டீ இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட் 9 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜொமேட்டோ கிளம்பியாச்சு. அப்படியே நம்மளும் ஒவ்வொரு ஆர்டரா எடுக்கிற நம்ம வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. ஜொமேட்டோ இந்த நாய்கள் ஜாக்கிறது மாதிரி தான் இருக்கு நைட்டு போல. டெய்லி அவ்வளோ நாய் நம்மளை வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கேவிசில ஆர்டர் விழுந்துச்சு, அதை வாங்கணும். அப்படியே ஒவ்வொரு ஆர்டர் நம்மளே எடுத்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு போய் 2.25 ஆச்சு. 148 கிலோமீட்டர் விட்டு இருந்தோம். 577 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழியா தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா படுத்து தூங்கியாச்சுங்க.